18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் என்னும் ஆராய்ச்சியாளர் தனது அனுபவங்களை திரட்டி ஒரு ஆய்வறிக்கையை புத்தகமாக எழுதினார். அந்த புத்தகம் பல கண்டங்களையும் பல நூற்றாண்டுகளையும் கடந்து யார் கையிலும் அகப்படாமல் கொடைக்கானலில் உள்ள ஓர் தேவாலயத்தை சென்றடைந்தது. அந்த தேவாலய பாதிரியார் அந்த புத்தகத்தின் அபாயத்தை உணராமல் தனது நண்பனின் மகன் பிறந்த நாள் அன்று அந்த புத்தகத்தை பரிசளித்தார். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஹைண்ட் த கிரைம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் ருத்ரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைய காலகட்டத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வெளியே வரதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிப்ரெஷன்றது மன அழுத்தத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ். பட் இன்னைக்கு எல்லாரும் சாதாரணமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரி, டிப்ரெஷன் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை நான் சொல்றேன். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை கரெக்டா வச்சுக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸ், ஒர்க் அவுட், முக்கியமா தூக்கம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், தூக்கம் வரலனா யோசிக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே சார். ஒரு தனிநபர் மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான காரணம் என்ன? ஒரு நபரோட மனநிலையில ஏற்படுற மாற்றம் சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சின்ன வயசுல வாழ்ந்த சூழ்நிலை, அவர் சந்திச்ச சம்பவங்கள். இன்னும் சிலருக்கு அவங்க பாடியில ஏற்படுற பிசிக்கல் சேஞ்சஸும் கிரைம்ஸ் நடக்க ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. அகில், என்னாச்சு? ஒன் செகண்ட். நத்திங். நேத்து நைட்டும் சரியா தூங்கல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரியா. ஆமா, ஹெட் ஆஃபீஸ் போறேன்னு சொன்னேன், கிளம்பிட்டியா? ஆமா. இப்படி கேஸை முடிக்க முடியலன்னு நீ தூங்காம கஷ்டப்படுறது உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோன்ட் வரி பிரியா, ஐல் டேக் கேர். ஓகே? Hey, miss you. Miss you too. Take care. ஹலோ, இன்ஸ்பெக்டர் அகிலன். யாரு? நான் உன் காலேஜ் மேட் விஜய். விஜயா? மறந்துட்டியா? போலீஸ் கனவோடு இருந்தனே, அந்த விஜய். ஓ விஜய், ஹே, எப்படி இருக்க? யா, குட். எங்க இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் ஆயிட்டியா? எல்லாருக்கும் ஆசைப்பட்டது நடந்துருமா என்ன? ஓகே, லீவ் இட். இப்போ நீ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதை பத்தின பெரிய லீடு எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன லீடு? நான் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். நேர்ல பேசலாமா? நேர்லையா? Trust me அகிலன், this is going to be a breakthrough. ஓகே விஜய், என் வீட்டு அட்ரஸ். ஹலோ ஹலோ,
முக்கிய செய்திகள். கொடைக்கானலில் உள்ள பூக்கல் பூங்காவில் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தன் வயிற்றில் தானே கத்தியால் குத்தி கிழித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஸோ இந்த தற்கொலைக்கு அப்புறம் தான் நீ இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணியிருக்க, ரைட்? உன் கைக்கு என்ன அகிலன்? விஜய், இந்த கேஸை பற்றி ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. காரணமாக தான் கேட்குறேன் அகிலன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உன் கைக்கு என்னாச்சு? அப்புறம் அந்த பக்கம் வந்த காரில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். புல்லட் பட்டதில் ஒரு சின்ன ஷோல்டர் இன்ஜுரி. உன்னை ஷூட் பண்ண உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டியா? அது ஒரு சின்ன ராபரி கேஸ். அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உனக்கு இந்த கேஸை பற்றி என்ன தெரியும்? முதல்ல அது சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீ எனக்கு சொல்லு. விஜய், இது நானா முன் வந்து எடுத்த கேஸ். முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன பெரிய கான்ஃபிடென்ஷியல்? உனக்கு கிடைச்ச புக், ஜப்பான், உடஞ்சி போன ஃபோட்டோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கேஸை பற்றி எனக்கும் தெரியும்.